இன்றைய நாள் ஜூலை 29ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, நவமி திதி. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் இது எல்லாமே உங்களுக்கு வர்த்திக்கும். நிறையா பேருக்கு இன்றைய நாள் பொன் வாங்கக்கூடிய பிராப்தம், கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம், வீடு அமையக்கூடிய பிராப்தம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய பிராப்தம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, அது சந்திரனுடைய வீடு. அதனால பேங்க்கில் பணம் வந்துருக்கும் போயிட்டு இருக்கு. இட்ஸ் கால் த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தமே அதனால தான். அதனால தான் வங்கின்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. இந்த நாள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் பேசிக்கலாக பெண்களுக்கு நல்லா அனுபவிக்கக்கூடிய பிராப்தம். எஸ், ஐ ரியலி வாண்ட் டு விஷ் தட் ஐ என்ஜாய் திஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு ரொம்ப இனிமையான சந்தோஷத்தை கொடுக்கும். புகழுக்கு அடிமைன்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும் பொழுது புகழுக்கு அவங்க அடிமையாயிருவாங்க. எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கும். அது நிரந்தரமான கம்யூனிகேஷனாக இருக்கும். யார்கிட்டையும் கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் கட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பேசுவீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் டேமேஜே இருக்காது. மிகப்பெரிய சந்தோஷத்தையும் புகழையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய எதெல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உபயோகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமே பேசுவீங்க. வள்ள கொளான்னு தண்டமாக பேசுகிறதெல்லாம் விட்டுடுவீங்க. சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் புதன்னா வீட்டில் கண்டிப்பாக வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். விலை உயர்ந்த ஆக்சசரிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம். வங்கிகள்லாம் இன்றைய நாள் கொண்டு போய் பணம் போடணும்னு எண்ணம் வரும். ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உணவு தின்பண்டம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேசிக்கலாக பெண்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. யூ வில் பி பியூட்டிஃபுல். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கணும்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் கனெக்ட் ஆகணும். அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இன்றைய நாள் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அற்புதமான நாள். எடுத்த காரியங்களில் திவ்யமான வெற்றி, நினைச்ச காரியங்கள் விபரீதமான வெற்றி. பரணி நட்சத்திரம் எப்பெல்லாம் ஓடுதோ அப்பெல்லாம் பொதுவாகவே உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் ஏற்றம். இன்றைய நாள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய லக்கு யாருக்கு ஃபேவர் பண்ணுன்னா கடகத்துக்கு தான் ஃபேவர் பண்ணும். அதுவும் பெண்களுக்கு அபாரமான நாள். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த காரியத்தை பண்ணணும்னு நினச்சாலும் மனசு அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கும். உடம்பும் ஒத்துழைக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம்னா அப்படி நீங்கள் ஒரு விஷயம் இன்றைய நாள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே அது நடந்துடும். ஏன்னா சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும் பொழுது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். மனசு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். எந்த விஷயத்துக்கும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தானாக எல்லாமே அமையும். இன்னொன்று எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் ஆடம்பரமான பிரயாணம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃப்ளைட் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், நல்ல ஏசி பஸ்ஸில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான நண்பரை பார்ப்பீங்க. ஒரு முக்கியமான கோ பேசஞ்சரை பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருப்பார். பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவத்தை குறைக்கணும். அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். புரிதல் தன்மை கம்மியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். இந்த நாள் இதை மட்டும் கொஞ்சம் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் தவிர்ப்பது நல்லது.
மற்றபடி இந்த நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். அவசரப்படக்கூடாது. சுக்கிரன் சந்திரன் 2 காம்பினேஷனுமே பணத்தை விரயம் பண்ணோம். அதை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. மொபைலில் ஜிபே லாக் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானகத்தில் பரணி நட்சத்திரம் ஓடும் பொழுது துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. அந்த பொண்ணு கடல் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள். சரி, பொண்ணுக்கு எப்படி இருக்கும், லேடிஸ்க்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் புதிய வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல் தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றம் இருக்கிறது. நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப ஒரு ஜாலியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. எல்லாருமே மதிப்பாங்க. எல்லாரும் உங்களை பார்த்தோன்னே செல்வாக்கு பயங்கரமாக கொடுப்பாங்க. அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க. செம்ம பணம் வரும். பயங்கரமான ஆதிக்கம் செலுத்துவீங்க. மற்றவங்க மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி பிரம்மாண்டமாக இருக்கும். வேலைகளில் நீங்கள் தான் நம்பர் 1. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நிறைய அவார்ட்லாம் வாங்குவீங்க. அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பெருசாக வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுவீங்க. அது நடக்கும். என்ன பண்ணணும், இந்த நாள் மாசாணி அம்மனை வழிபாடு பண்ணும். ஏன்னா எதிரி ஜாஸ்தியாக இருக்காங்க. அதுவும் ஆண்களுக்கு பெண்கள் ரொம்ப அதிகமான எதிரிகள் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி நம்மளுடைய வெற்றியை பார்த்து அவங்களால இது பண்ண முடியாது. அதனால் இன்றைய நாள் மாசாணி அம்மன் வழிபாடு பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஃபேமிலியில் தாம்பத்தியம்ங்கிறது இருக்கவே இருக்காது. பல ஆண்களுக்கு பல பெண்களுக்கு 35 வயசு 30 வயசு தாண்டினாலே அதை பற்றி திங்கே பண்ணுறது கிடையாது. குழந்தை தான் முக்கியம்னு குழந்தைங்க மேலே அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் ஃபேமிலியில் அவங்க 2 பேரும் நன்னா இருந்தால் தான் குழந்தைகள் நன்னா இருப்பாங்கன்னு ஒரு பேசிக் எமோஷனுங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்றைய நாள் இதெல்லாம் நன்னா இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் நன்னா இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். டைமுக்கு டைம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைய நாள் எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் கோபதாபங்களை மட்டும் குறைத்தால் போகிறோம். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வீட்டுக்கு நிறையா பேர் இந்த கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுக்கிரன் என்றால் வீடு, ஆடம்பரமான பொருட்கள். அதே மாதிரி சொந்த பந்தங்களில் ரொம்ப முக்கியமாக உங்கள் மனைவி, அதுக்கப்புறம் உங்களுடைய சகோதரி. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே இன்றைய நாள் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. வீட்டில் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டி இல்லைன்னா பர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க. அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கும் ஏற்பட போகிறது. ஒரு கெத்தாக இருப்பீங்க. அப்படியே நாமகிரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரனுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் வரும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிராண்டிங் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வெற்றிகள் கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் பொருள்லாம் வியாபாரமாகும். ஈஸியாக உங்கள் மேலே நம்பிக்கை உருவாகும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களை பார்த்தா ஒரு நம்பிக்கை உருவாகணும்ல, அது நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. 2ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, பேச்சுக்கு பிரச்சனை கிடையாது, லட்சணத்துக்கு பிரச்சனை கிடையாது, கிரியேட்டிவிட்டிக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா விதமான சுருக்க சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் நாக்கிலேருந்து வரக்கூடிய வார்த்தை ரொம்ப ஸ்வச்சமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க.
வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் நன்னா இருக்கணும், நான் அடக்கம்ங்கிறது ரொம்ப தேவை. அதே மாதிரி நான் வன்மைங்கிறதும் தேவை. நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றாமல் போகிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆனஸ்டி கிடையாதுன்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய நாள், அதுவும் பெண்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷத்தில் இருக்கும்பொழுது தயவுசெய்து யாரும் வந்து நான் பண்ணிடுறேன் இது நல்லா இருக்கும்னு சொல்லிடாதீங்க. துக்கத்தில் இருக்கும்பொழுது யாரையும் துவேஷம் பண்ணிடாதீங்க. இது ரெண்டும் மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். இந்த நாள் நிறைய பேருக்கு வந்து கொலுசு வாங்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேர் வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தனப்பிராப்தம் நல்லா இருக்கும். தேவையான பணவரவுகள் இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் சிறந்து விளங்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யான்றம் ஆரஞ்சு. இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம்னு சொன்னால் நான் சொல்கிறது கும்பம், 2வது மிதுனம், 3வது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய நாள். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.